ஹலோ கிரிக்கெட் காதலர்களே, வெல்கம் டு தாரா ஸ்போர்ட்ஸ். T20 வேர்ல்டு கப் 2026 முதல் போட்டி 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் இந்தியா வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு அணிகளும் மோதுறாங்க. அந்த அணியோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வேர்ல்டு கப்போட உங்களுடைய ஃபேவரட் டீம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ இந்த ரெண்டு டீமும் ஒரு டைம் மோதி இருக்காங்க. அது எப்போனா ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2024 25வது மேட்ச்ல யூஎஸ்ஏ வெர்சஸ் இந்தியா ரெண்டு டீமும் மோதி இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிய யூஎஸ்ஏ அணி 110 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்திருப்பாங்க 20 ஓவர் முடிவில். அதை இந்திய அணி 111 ரன்கள் 3 விக்கெட்ல அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக மேட்ச்லாம் விளையாடல, ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதுலேயுமே இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா வான்கேடே ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இந்த கிரவுண்டோட அதிகபட்ச ஸ்கோர் என்னன்னா, இந்திய அணி 247 ரன்கள் அடிச்சிருக்காங்க 9 விக்கெட் இழப்புக்கு. அந்த போட்டியில் அபிஷேக் சர்மா 135 ரன்கள் அடிச்சிருப்பாரு. 7 4 13 6ன்னு விளாசிருப்பாரு. திலக் வர்மா 24 ரன்னு, சிவம் துபே 30 ரன்கள்னு அடிச்சிருப்பாங்க. இந்த போட்டி இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்தோட 5வது T20 போட்டியில் இந்த ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. அதே இந்த கிரவுண்டோட லோவஸ்ட் ஸ்கோர் எதுனா கேகேஆர் அணி 67க்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. யாருக்கு அகெயின்ஸ்டானா மும்பை இந்தியன்ஸுக்கு அகெயின்ஸ்டா. மேபி யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இந்த மாதிரியான லோ ஸ்கோரா இருக்க கூட இருக்கலாம். அதே இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுச்சுன்னா அந்த 247 பீட் பண்ணி 250 ரன்கள் கூட அடிக்கலாம். அபிஷேக் சர்மா இன்னொரு செஞ்சுரி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்திய அணியோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அபிஷேக் சர்மா ஓப்பனர், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் அவர் தான் கேப்டன், நம்பர் 5ல ரிங்கு சிங், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 சிவம் டூபே, நம்பர் 8 வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல், நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10 வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். இந்த ஸ்குவாடு வேற லெவல்ல இருக்குது. மேட்ச் மும்பையான வான்கடே ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இங்கே ஹோம் டீம் பிளேயர்ஸ் ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் ஹோம் டீம் பிளேயர்ஸாக இருக்காங்க. அதனால் இந்த பிச்சை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கிரவுண்டில் அதிகபட்ச ஸ்கோர் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் 57 மேட்ச் விளையாடி 1806 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய பெஸ்ட் ஸ்கோர் 103 ரன்கள் நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. இவருடைய ஆவரேஜ் 41ன்னு வச்சிருக்காரு. அடுத்து ஹர்திக் பாண்டியா, இவர் 62 மேட்ச் பிளே பண்ணி 1116 ரன்கள் அடிச்சிருக்காரு. 86 ஹையஸ்ட் ஸ்கோரு. இவரோட ஆவரேஜ் 28. அடுத்து இஷான் கிஷன் 37 மேட்சஸ் ஆடி 875 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 77 நாட் அவுட். இவருடைய ஆவரேஜ் இந்த கிரவுண்ட்ல 25 இருக்குது. அடுத்து திலக் வர்மா 22 மேட்ச் விளையாடி 452 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த கிரவுண்ட்ல 56. இவரோட ஆவரேஜ் 30 வச்சிருக்காரு. அடுத்ததா ரிங்கு சிங் 12 மேட்சஸ் விளையாடி 308 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஆவரேஜ் 31ன்னு வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா 8 மேட்சஸ் பிளே பண்ணி 305 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஆவரேஜ் 38. பயங்கரமான ஆவரேஜ் வச்சிருக்காரு அபிஷேக் சர்மா. மற்றும் சூரியகுமார் யாதவ் அவர் 41 வச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் தான் போட்டியே இருக்க போகுது. நம்ம இந்தியன் பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பவுலிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா 51 மேட்ச் விளையாடி 67 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி 7. ஹர்திக் பாண்டியா 62 மேட்ச் விளையாடி 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி 8. ஹர்ஷ்தீப் சிங் 8 மேட்சஸ் விளையாடி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி ரேட் ஆல்மோஸ்ட் 7ல இருக்கு. அக்சர் பட்டேல் 16 மேட்சஸ் விளையாடி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி ஆல்மோஸ்ட் 8ல இருக்கு. வருண் சக்கரவர்த்தி 8 மேட்சஸ் விளையாடி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி வெறும் 6ல தான் இருக்குது. குல்தீப் யாதவ் 11 மேட்சஸ் விளையாடி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி ரேட் 8. சிவம் டூவே 22 மேட்சஸ் பிளே பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி 7. ஹர்ஷித் ராணா இங்க அதிகமாக ஸ்டேட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதிகமாக ரெக்கார்ட்ஸும் அவருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது.
அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஆப்பனண்ட்டான யூஎஸ்ஏயோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் தான். ஓப்பனர் வந்து ஆண்ட்ரிஸ் கவுஸ், அவர் தான் விக்கெட் கீப்பர். அடுத்து வந்து சைட்டேஜா முக்காம்லா, அடுத்து மோனாக் பட்டேல், அவர் தான் கேப்டன். மிலிந்த் குமார், சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, ஹர்மித் சிங், சுபம் ரஞ்சனே, முகமது மோசின், சேட்லி வான், அடுத்து வந்து நெட்ராவல்கர், அடுத்து ஃபைனலாக வந்து அலிகான். இதுதான் யூஎஸ்ஏவோட பிளேயிங் 11 இருக்கும். இந்த டீமோட பேட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 5 பிளேயர்ஸுமே ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆண்ட்ரிஸ் கவுஸாக இருக்கட்டும், முக்காம்லாவாக இருக்கட்டும், மோனாக் பட்டேல் கேப்டனாக இருக்கட்டும், மிலிந்த் குமாராக இருக்கட்டும், அல்லது சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, இந்த 5 பேருமே ரீசெண்ட் டைமில் வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்த்தில் யாருக்காவது ஒரு 3 பேர்த்துக்கு கிளிக் ஆனால் கூட இந்தியாவுக்கு வந்து கொஞ்சமாவது டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து 2 வார்ம் அப் மேட்ச் வந்து ஆடியிருக்காங்க. ஒன்று வந்து இந்தியா ஏக்கு அகைன்ஸ்டாக வந்து 2ஆம் தேதி வந்து ஆடினாங்க. அந்த மேட்ச்ல வந்து இந்திய அணி வந்து 238 ரன்கள் வந்து 3 விக்கெட் இழப்பு அடிச்சிருப்பாங்க. யுஎஸ் அணி வந்து ரிட்டன் வந்து 200 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து நேற்றுக்கு நைட்டு, அதாவது 5/2/2026 அன்னைக்கு நியூசிலாந்துக்கு எதிராக வந்து வார்ம் அப் மேட்ச் வந்து விளையாடிருப்பாங்க. அந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து அணி வந்து 208 ரன்கள் அடிச்சு 7 விக்கெட்ஸ் வந்து இழந்திருப்பாங்க. பின்னாடி ஆடிய யுஎஸ்ஏ அணி வந்து 201 ரன்கள் அடித்து 8 விக்கெட்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. இந்த அணி வந்து எப்படியாவது ஒரு 200 ரன் வந்து கொண்டுட்டு வந்துடுறாங்க. இந்தியா ஒரு 250 அடித்தாலும் இவங்க எப்படியும் 200 ரன் அடிப்பாங்கன்னு சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்தியாவை நிறுத்த முடியுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களோட பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஓஹோன்னுலாம் பவுலிங் வந்து கிடையாது. ஆனால் ஸ்டில் நவ் அவங்களுக்கு யாருக்காவது ஒரு 2 பிளேயரு கிளிக்காகவே ஸ்டார்டிங்லேயே ஒரு 2-3 விக்கெட்னு எக்குத்தப்பில் எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்தியாவில் எப்படி பவுலிங்க்கு பஞ்சம் இல்லையோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் வந்து பவுலிங்க்கு வந்து பஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது. பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்னு ஒரு 7-8 பேர் பக்கம் பந்து போடுறதுக்கு வந்து ஆள் இருக்காங்க. யாருன்னா நெட்ராவல்கர், அலிகான், அடுத்து சாண்ட்லி, முகமது மோசின், சுபம் ரஞ்சனே, ஹர்மித் சிங், மிலிந்த் குமார் அப்படின்னு ஒரு 7 பேர் வந்து பந்து போடுறதுக்கு வந்து இருக்காங்க. இப்போ இந்திய அணியை வந்து தடுத்து நிறுத்தோம்னா இவங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேர்த்து விக்கெட்டையும் எடுத்தாகணும். இஷான் கிஷனுக்கு வந்து நீங்கள் ஸ்டெம்ப் லைன்லேயே போடக்கூடாது. ஆஃப் சைடு ஷார்ட் பால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படியாவது விக்கெட் எடுக்க பார்க்கணும். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே போட்டு எப்படியாவது விக்கெட் எடுக்க வந்து பார்க்கணும். அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் போட்டு எப்படியாவது டப்புன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா இவங்க வந்து இந்திய அணியை வந்து தடுத்து நிறுத்தலாம். நீங்கள் என்னதான் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் இந்திய அணியில் வரவங்க எல்லாருமே ஹிட்டிங் மைண்டில் தான் வராங்க. வர போகிறவங்களாம் அடித்து நொறுக்க தான் பார்க்குறாங்க. அதனால் தப்பில் எப்படியாவது விக்கெட்ஸ் கிடச்சிதுன்னா வேணும்னா ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். மற்றபடி இந்தியா தான் ஃபேவரட் எல்லாருக்குமே. இந்திய அணி வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இருந்தாலும் இவங்களால் டஃப் கொடுக்க முடியுமான்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜாம்போ ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன். இது ஒன்றும் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் வந்து விளையாண்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து விளையாடலாம். இல்லைன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் வந்து இஷான் கிஷனை வந்து நான் பிக் பண்ணுறேன். இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததாக வந்து ஆண்ட்ரி கவுஸ், அவரை வந்து நான் பிக் பண்ணுறேன். அவரை ஏன் பிக் பண்ணுறேன்னா, அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர். எப்படியும் ஒரு கேட்ச் அல்லது 2 கேட்ச் பிடிச்சிட்டு அவர் ஒரு 20 ரன் அடித்தாலுமே அந்த ஃபேண்டசி 11க்குள்ளே வந்து வந்துடுவார். அதனால் வந்து நான் அவரை வந்து பிக் பண்ணுறேன். மூணாவதாக எம் பட்டேல், அவரையும் நான் பிக் பண்ணிக்கிறேன். அவரை ஏன் பிக் பண்ணுறேன்னா, அவருடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால் வந்து அவரை வந்து நான் பிக் பண்ணுறேன். எப்படியும் ஒரு 20 to 30 ரன் அடித்தாலுமே அந்த ஃபேண்டசி 11 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா இப்போ இருக்க ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லாம் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபேவராக இருக்கிறனால அவரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அபிஷேக் சர்மா, இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இவரை பிக் பண்ணாமல் எப்படி? இவரை வந்து எல்லாருமே பிக் பண்ணியிருக்காங்க. 97.44% பேர் பிக் பண்ணியிருக்காங்க. அவரை நானும் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து சூரியகுமார் யாதவ், இவர் தான் இந்த கிரவுண்டோட கீ பிளேயர்னு சொல்லி ஆகணும். இந்த கிரவுண்டை பற்றி A to Z தெரிஞ்சவர் வந்து இவர் தான். இந்த கிரவுண்டில் வந்து 1806 ரன்கள் ஸ்கோர் பண்ணி 41ங்கிற ஆவரேஜ் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால் அவரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்கு வேணும்னா கிருஷ்ணமூர்த்தி ஆர் திலக்வர்மாவை கூட பிக் பண்ணி பார்க்கலாம். 2 பேருமே ரீசெண்ட் டைமில் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க யாரையுமே வந்து நான் வந்து பிக் பண்ணல.
நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரவுண்டர் ஸ்லாட். இதில் வந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து நான் பிக் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, அவர் வந்து 62 மேட்சஸ் ப்ளே பண்ணி 1116 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 86 நாட் அவுட். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆவரேஜ் வந்து 28 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 or 3 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். அதில் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். அவர் வந்து இங்கே வந்து 62 மேட்சஸில் வந்து 46 விக்கெட்ஸ் எடுத்து 8ங்கிற எக்கானமி ரேட் வச்சுருக்காரு. அதனால் அவரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ரஞ்சானே, அவரையும் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ நடந்திருக்க மேட்ச்லலாம் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 to 3 ஓவர் ப்ளே பண்ணிடுவார். ஒரு விக்கெட் ப்ளஸ் ஒரு 30 ரன்னு 20 ரன் அடித்தாலுமே அவர் வந்து ஃபேண்டசி லெவனில் வந்து வந்துடுவார். அதனால் அவரை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து குமார், இவரோட ரீசன்ட் ஃபார்முமே நல்லாயிருக்கு. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் இவரையுமே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். எப்படியும் மிடில் ஆர்டரில் வந்துடுவார். எப்படியும் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்தோட்டி இவர் வந்து ஒரு 20 to 30 ரன் அடித்து ஒரு 3 ஓவர் பக்கம் வீசுவார். அதில் ஒரு விக்கெட் கிடைச்சாலுமே இவருக்கு ஃபேண்டசி லெவன் வந்து ஏறிடும். அதனால் இவரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பவுலிங்கில் வந்து நான் வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணுறேன். ஏன்னா இவரை ஆடுறதுக்கு யாருமே தயாராக வந்து இல்லை, எல்லாருமே தடுமாறுறாங்க. யுஎஸ்ஏ மட்டும் ஆட போகிறாங்களா என்ன? அதனால் நான் வருண் சக்கரவர்த்தியை வந்து பிக் பண்ணுறேன். எப்படியும் மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இவருடைய எக்கானமி ரேட் வந்து இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு 6 தான் வச்சுருக்காரு. அதனால எப்படியும் ஒரு 2 விக்கெட் எடுப்பார்னு நான் வந்து அவரை பிக் பண்ணுறேன். இன்னொரு ஆள் யாருன்னா, நான் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை வந்து பிக் பண்ணுறேன். அவருடைய ஹோம் கிரவுண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் 51 மேட்ச்சில் 67 விக்கெட்ஸ் எடுத்து அவருடைய எக்கானமி வந்து 7ன்னு வச்சுருக்காரு. அதனால் அவரை வந்து பிக் பண்ணிக்கிறேன். என்னோட கேப்டன் பிக் யாருன்னா சூரியகுமார் யாதவ். அவரோட ஹோம் கிரவுண்டு இது. அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். அது இல்லாமல் அவரோட ஆவரேஜ் வந்து 41ன்னு வச்சுருக்காரு. அதனால நான் அவரை வந்து கேப்டனாக பிக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனர்ஸ் வந்து இசான் கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மா டுமில்னு அடிக்க போகிறாங்க. யாராவது ஒரு விக்கெட் விழுந்துட்டாலும் நம்மளோட கேப்டன் ஆப்ஷன் வந்து பறி போயிடும். அதனால வந்து நான் வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்குறேன். அடுத்து வைஸ் கேப்டனாக வந்து ஹர்திக் பாண்டியா. எப்படியும் நம்பர் 4ல் பேட்டிங் வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஓவர் பக்கம் வீசுவார். அதில் ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு 20 to 30 ரன் அடித்து கொடுத்தாலுமே அவரோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எங்கேயோ போயிடும். அதனால வந்து நான் அவரை வந்து பிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் பர்சனலாக பிக் பண்ணது. உங்களுக்கு யாரை பிக் பண்ணுமோ அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாம்போ ஃபேண்டசி 11 ஆப் வந்து நான் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை விளையாட சொல்லலாம் கம்பல் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. இதோட டிடிஎஸ் வந்து 30% வந்து பிடிப்பாங்க. அது இல்லாமல் இதில் வந்து காயின்ஸுமே தராங்க. அதுவுமே நீங்கள் வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து விளையாண்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 80%, யுஎஸ்ஏ ஜெயிக்கிறதுக்கு வந்து 20% இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ தரீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.